செய்திகள். கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சைக்கான அறிவிப்பு. 2024ஆம் ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர பொது பரீட்சைக்கான விண்ணப்பங்களை கூறும் நடவடிக்கை இன்று 10ஆம் தேதி நிறைவடைவதாக பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இன்று நள்ளிரவு 12 மணிக்கு பின்னர் விண்ணப்பிக்கும் நடவடிக்கைகள் நிறைவடையும் என பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர தெரிவித்தார். பரீட்சார்த்திகள் ஆன்லைன் முறையில் பரீட்சைகளுக்கு விண்ணப்பிக்க கடந்த நவம்பர் மாதம் 5 முதல் 30ஆம் தேதி வரை கால அவகாசம் வழங்கப்பட்டது. இது தொடர்பில் மேலும் விளக்கம் அளிக்கும் பரீட்சை ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர, எந்த காரணத்துக்காகவும் இன்று நள்ளிரவு 12 மணிக்கு மேல் விண்ணப்ப படிவங்களை பெற வாய்ப்பில்லை என்பதால் பாடசாலை பரீட்சார்த்திகள் மற்றும் தனியார் பரீட்சார்த்திகள் அனைவரும் இன்றுக்குள் விண்ணப்ப படிவங்களை அனுப்புமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இந்த பரீட்சைக்கு நீங்கள் நள்ளிரவு 12 மணிக்கு முன் உங்கள் விண்ணப்ப படிவங்களை சமர்ப்பிக்க வேண்டும். குரங்குகளால் காகம் உள்ளிட்ட பறவைகளின் எண்ணிக்கை வெகுவாக குறைந்துள்ளது. பிரதி அமைச்சர் தெரிவிப்பு. குரங்கு அச்சுறுத்தல் காரணமாக கண்டி மாவட்டத்தில் காகம் உள்ளிட்ட பறவைகளின் எண்ணிக்கை பாரிய அளவில் குறைந்துள்ளதாக போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் பிரதி அமைச்சர் டாக்டர் பிரசன்ன குணசேன தெரிவித்தார். பறவைகளின் கூடுகளை அழித்து முட்டை மற்றும் குஞ்சுகளை உண்பதாகவும் இதன் காரணமாக சுற்றுச்சூழலில் சமநிலைக்கு கடுமையான அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். கண்டியில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த பிரதி அமைச்சர், விவசாயத்தை சேதப்படுத்தும் நத்தை, புழு போன்ற விலங்குகளை தின்று சுற்றுச்சூழல் சமநிலையை பாதுகாக்கும் பறவைகளின் எண்ணிக்கை குறைந்து வருகிறது. இதனால் கால்நடைகளால் ஏற்படும் சேதம் மட்டுமன்றி விவசாயத்தை அழிக்கும் கால்நடைகளும் அழிந்து வருகின்றன. அதனால் தான் விவசாயம், நிலம் மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் கேடி லால்காந்த அவர்கள் ஒரு உறுதியான முடிவை எடுத்துள்ளார். சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் என்று சொல்லிக்கொள்ளும் ஒரு கும்பல் என்று அதற்கு எதிர்பிரச்சாரம் செய்ய தொடங்கியுள்ளதாலும் பெரும்பான்மை மக்களின் வேதனையை அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஒட்டுமொத்த விவசாயமும் அழியும் பொழுது இந்த நாட்டின் பயிரிடக்கூடிய பொருட்களை கூட வெளிநாட்டில் இருந்து கொண்டு வர வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. அதிக ஏற்றுமதி பயிராக இருந்த தென்னை பழங்களுக்கு ஏற்பட்டுள்ள அழிவை தென்னை மரத்தடியில் சென்றால் பார்க்கலாம். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஒருபோதும் மக்களுக்கு அல்லது நாட்டுக்கு பாதகமான தீர்மானங்களை எடுக்க மாட்டார் என்று மேலும் பிரதி அமைச்சர் தெரிவித்தார். மதுபான அனுமதி பத்திரம் குறித்து முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அறிக்கை. உரிய முறைக்கு புறம்பாக இவருக்கு மதுபான அனுமதி பத்திரம் வழங்கவில்லை எனவும் இதனூடாக அரசாங்கம் 3 பில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான வருமானத்தை ஈட்டியுள்ளதாகவும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அலுவலகம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டு தெரிவித்துள்ளது. ரணில் விக்ரமசிங்க மதுபான அனுமதி பத்திரங்களை அரசியல் லஞ்சமாக பெற்றுக் கொடுத்துள்ளதாக எழுந்த குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்கும் வகையில் இந்த அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. நாடு பொருளாதார வீழ்ச்சியில் இருந்த வேளையில் கலால் திணைக்களத்தின் விதிகள் மற்றும் நடைமுறைகளுக்கு அமையவே முன்னாள் ஜனாதிபதி சகல கலால் அனுமதி பத்திரங்களை வழங்கியிருந்தார் எனவும் அதில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. அந்த முறைக்கு புறம்பாக ஒரு கலால் அனுமதி பத்திரம் கூட வழங்கப்படவில்லை எனவும் புதிய அனுமதி பத்திரங்களை வழங்குவதன் மூலம் இந்த வருடத்தின் முதல் 9 மாதங்களில் அரசாங்கம் 3.1 பில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான வருமானத்தை ஈட்டியுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் மதுபான அனுமதி பத்திரங்களை வழங்குவதில் பின்பற்றப்பட்ட முறையின் சட்டப்பூர்வமான தன்மையை தேர்தல் ஆணைக்குழு 2024 ஆகஸ்ட் 19ஆம் தேதி கலால் ஆணையாளர் நாயகத்துக்கு அனுப்பிய கடிதத்தினூடாக உறுதிப்படுத்தியுள்ளதாக முன்னாள் ஜனாதிபதி அலுவலகம் சுட்டிக்காட்டியுள்ளது. முறையான வருமானம் ஈட்டும் கலால் உரிமங்களை தொடரவோ அல்லது ரத்து செய்யவோ தற்போதைய அமைச்சரவைக்கு அதிகாரம் உள்ளதாக அந்த அறிக்கையில் மேலும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. புதிய டிஜிட்டல் சாரதி அனுமதி பத்திரத்தை உடன் அறிமுகப்படுத்த அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. தற்போதைய சாரதி அனுமதி பத்திரத்திற்கு பதிலாக புதிய டிஜிட்டல் சாரதி அனுமதி பத்திரத்தை உடனடியாக அறிமுகப்படுத்த அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. டிஜிட்டல் சாரதி அனுமதி பத்திரம் வழங்கப்படும் வரை தற்போதைய முறையை தொடர்ந்து அமல்படுத்தவும் அமைச்சர்கள் குழு முடிவு செய்துள்ளது. தற்போது பவரில் உள்ள சாரதி அனுமதி பத்திரம் வழங்கப்பட்டு கிட்டத்தட்ட 15 ஆண்டுகள் கடந்துவிட்டன. மேலும் தரவுகளை எளிதாக்கும் புதிய தொழில்நுட்பத்தின்படி தற்போது உலகின் பல நாடுகளில் பயன்படுத்தப்படும் டிஜிட்டல் சாரதி அனுமதி பத்திரம் வழங்குவதற்கான பொருத்தத்தை அரசாங்கம் அங்கீகரிக்கும். இதன்படி போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமானங்கள் சேவைகள் அமைச்சினால் முன்வைக்கப்பட்ட யோசனைகளை கருத்தில் கொண்டு இந்த டிஜிட்டல் சாரதி அனுமதி பத்திரம் விரைவில் அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. அதிகபட்ச விலைக்கு மேல் அரிசி விற்பனை செய்பவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை. அரசாங்கத்தினால் வழங்கப்படும் அதிகபட்ச விலைக்கு மேல் அரிசி விற்பனை செய்யும் வர்த்தகர்களை கண்டுபிடிக்கும் வகையில்
இன்று முதல் சுற்று வளைப்பு மேற்கொள்ளப்பட உள்ளதாக நுகர்வோர் அதிகார சபை தெரிவித்துள்ளது. நேற்றைய தினம் அரிசிக்கான அதிகபட்ச விலையை உள்ளடக்கிய வர்த்தமானி அறிவித்தலின் பிரகாரம் இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டதாக அந்த அதிகார சபையின் தலைவர் ஹேமந்த சமரகோன் தெரிவித்தார். புதிய அரிசி விலை அறிவிக்கப்பட்டுள்ள பின்னணியில் அதற்கு மேல் அரிசி விற்பனை செய்பவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார். எனவே வணிக சமூகம், உற்பத்தியாளர்கள் மற்றும் மொத்த விற்பனையாளர்கள் மற்றும் நுகர்வோர்கள் தங்கள் அரிசியின் அளவை தாங்கள் பகிரங்கப்படுத்திய விலைக்கு ஏற்ற வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள். அரிசி விற்பனையில் ஏதேனும் முறையற்ற அல்லது அதிக விலை இருந்தால் அவர்கள் பற்றி முறைப்பாடு செய்யலாம். நுகர்வோர் அதிகார சபையின் 1977 என்ற இலக்கத்துக்கு மாவட்ட அலுவலகங்கள் மற்றும் நுகர்வோர் அதிகார சபையின் தலைமை அலுவலகத்துக்கு முறைப்பாடு செய்யலாம். மீனவர்களுக்கு மானிய முறையில் மண்ணெண்ணெய் அமைச்சரவை அங்கீகாரம். மீனவர்களுக்கு வழங்கப்படும் மண்ணெண்ணெய் மானியமாக அடுத்த 5 மாதங்களுக்கு மாதாந்தம் 9,375 ரூபாவை வழங்குவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் அளித்துள்ளது. இன்று நடைபெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் மாநாட்டில் கலந்து கொண்ட அமைச்சரவை பேச்சாளரும் சுகாதாரம் மற்றும் வெகுஜன ஊடகத்துறை அமைச்சருமான நலிந்த ஜாதிச மீனவர்களுக்கான மானியத்தை பெற்றுக்கொள்ளும் முறை இலக்குப்படுத்தும் நோக்கில் இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவித்தார். இதேவேளை எதிர்வரும் காலத்திற்கு டீசல் மானியம் லிட்டருக்கு 25 ரூபாய் வழங்கப்படும் என அமைச்சர் மேலும் தெரிவித்தார். பொருளாதார நெருக்கடியால் மீனவர்கள் சந்தித்து வரும் சிரமங்களுக்கு நிவாரணம் வழங்கும் வகையில் கடந்த அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி முதல் டீசல், மண்ணெண்ணெய் மானியம் வழங்கும் பணியை அரசு தொடங்கியது. அங்கு டீசல் மானியம் லிட்டருக்கு 25 ரூபாவும், மண்ணெண்ணெய் லிட்டருக்கு 25 ரூபாவும், அதிகபட்சமாக ஒரு நாளைக்கு 15 லிட்டர் என்ற அடிப்படையில் ஒரு மாதத்துக்கு 25 நாட்களுக்கு வழங்கப்பட்டது. கடற்றொழில் மற்றும் நீரியல் வளத்துறை அமைச்சினால் முன்வைக்கப்பட்ட புதிய மானிய முறைக்கு இந்த மானியம் நடைமுறைப்படுத்தப்படும் பொழுது இனங்காணப்பட்ட குறைபாடுகளுக்கு அமைவாக அமைச்சரவை சபையில் அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது.